ஹாய் வெல்கம் டு வெப்டெக் அகாடமி. இப்போ நாம ஃபார் லூப் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபார் லூப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லூப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். லூப்னா ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் திரும்பவும் அதே இடத்துக்கு வந்த மாதிரி. ரீசெண்டாக வந்த பிளாக் திரைப்படத்தில் ஒரே இடத்துக்கு திரும்ப போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரே இடத்துக்கு திரும்ப வந்தால் அதுக்கு பேர் தான் லூப். இப்போது ஃபார் லூப் அப்படின்னா என்னென்னா, நமக்கு இத்தனை முறை தான் போக போகிறோம், அத்தனை முறை மட்டும் அந்த லூப் ரன் ஆனால் போகுதும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் ஃபார் லூப். இன் ஜாவாவில் நம்ம ஒரு செட் ஆஃப் கோட்ஸை ரன் பண்ணுவோம். அந்த கோடு வந்து எனக்கு 5 முறை தான் ரன் ஆகணும், 10 முறை தான் ரன் ஆகணும், 50 முறை ரன் ஆகணும்னு சொல்லிட்டு டெஸ்டினேஷன் வேல்யூ நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம ஃபார் லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஃபார் அப்படின்னு போட்டோம்னா அந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் மொத்தமாக 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3 அப்படின்ற இருக்கும். அதுக்கப்புறம் கர்லி பிராசஸில் நம்ம என்ன எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம கொடுத்துட்டு கர்லி பிராசஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட்மெண்ட் 1 இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு முறை எக்ஸிக்யூட் ஆகும் கோடு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்படி எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா அடுத்து நம்ம என்ன கண்டிஷன் சொல்கிறோம், இந்த இடத்துல நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து 1ன்னு இருக்கும். இங்கே இருக்கிற கண்டிஷன் கொடுத்த உடனே இதோட வேல்யூ வந்து என்னவா ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் 3ல கொடுத்துருப்போம். இது சிம்பிளாக புரியணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷனில் எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் 2ல நம்ம கொடுத்துருப்போம். ஸ்டேட்மெண்ட் 3ல இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் 3ல நம்ம கொடுக்கணும். ஸோ இதில் மொத்தமாக 3 விஷயம் இருக்குது. இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அப்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இனிஷியலைசேஷனா நாம் வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறது, என்னவா நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிற வரைக்கும். கண்டிஷன் அப்படின்னா இந்த லூப் நடக்குது இல்லையா, அந்த லூப்பை வந்து எனக்கு இந்த கண்டிஷனில் ரன் பண்ணி கொடு, இந்த கண்டிஷன்லாம் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அந்த லூப்பை ரன் பண்ணு, அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனவொடனே எனக்கு ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்டேஷன் அப்படின்னா ஒரு வாட்டி அந்த லூப் முடிஞ்ச உடனே கடைசியாக அந்த வேல்யூ ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆகும். அதாவது இங்கே ஆரம்பிக்கிற லூப் வந்து இப்படி வருது. ஸோ இங்கே வந்த உடனே இந்த லூப் முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா வேற ஒன்றா கன்வெர்ட் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம், உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் கோட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கோட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல வழக்கம் போல் நமக்கு ரெகுலராக என்ன இருக்கோ அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சிம்பிளான லூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சிம்பிளான லூப்னா நம்ம வந்து முதல்ல 2 வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. வேரியபிளை வந்து நம்ம ஃபார் லூப்புக்குள்ளவும் நம்ம கொடுத்துக்கலாம், இல்லை ஃபார் லூப்புக்கு வெளியிலையும் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் லூப்புக்குள்ளனா அந்த ஃபார் லூப்போட ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் 1ல டைரெக்டாகவும் நம்மளால் லூப்பை ரெடி பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ int n = 10 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு int I = 1. ஸோ இப்போ 2 வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். இப்போது 2 வேல்யூ கொடுத்த உடனே நம்ம ஃபார் லூப்பில் இந்த ஐயோட வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 1 2 3 நீங்கள் லைனாக பிரிண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 1 2 3 லைனாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஐயோட வேல்யூ இந்த என்னோட வேல்யூவை வச்சுக்கிட்டு நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டேட்மெண்ட் 1 என்னவா இருக்கணும்னு சொன்னேன். ஸோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆக போது கோட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ எப்பயுமே நம்ம தானே கொடுக்கணும். அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே I = 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். I = 1ன்னு கொடுத்துட்டு ஒரு செமிகோலனை வச்சிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஓகே ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஐயை தான் இங்கே நான் வந்து கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நீங்கள் int I = 1ன்னு இங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாகவும் இந்த இடத்துல வந்து இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டேரெக்டாகவும் என்ன பண்ணலான்னா இங்கே int I = 1 அப்படின்ற மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஸோ ஒரு வேல்யூ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ 1 2 3 தானே எனக்கு வேணும். அப்போ வந்து 10 விட n நம்பர் வந்து கம்மியாக இருந்தால் அந்த 1 2 3 வந்து போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அப்போ ஐயோட வேல்யூ எதுக்கு, என்னோட வேல்யூக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த I
ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்தா நாம் யூனரி ஆப்ரேட்டர் படிச்சிருவோம். ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொண்டால் ஒரு வேல்யூ இருக்குன்னா அந்த வேல்யூவோட ஒன்று ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே நடக்குது. தென் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கர்லி பிரேசஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டு எஸ் அவுட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நான் பிரிண்ட் பண்ண உடனே 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்ற மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்கு, ஃபஸ்ட்டு நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ண உடனே என்னோட வேல்யூ, அதாவது நம்ம லூப் வந்து நடக்க போகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வேரியபிள் தான் இது. நம்ம வந்து வேரியபிளுக்கு இந்த எண்ணு ஐன்னு தான் கொடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம வந்து என்ன வேணால் கொடுக்கலாம். லெட்ஸே நம்ம டோட்டல்னு கொடுக்கலாம், சம்முன்னு கொடுக்கலாம், வாட் எவர் நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஐன்னு கொடுக்கறதுக்கான காரணம் நம்ம சின்ன வயசில் மேக்ஸில் படிச்சிருப்போம், இமேஜினரி நம்பர் ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். பட் அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச எந்த கணக்கு வாத்தியாரும் சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்களான்னா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஸோ ஐன்றது ஒரு வேல்யூ, அந்த வேல்யூவோட ஒன்று ஆட் ஆகணும், அதுக்கப்புறம் அடுத்த லூப்பில் வந்து இன்னொன்று ஆட் ஆகணும்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஸோ அதை தான் இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம். ஃபார்ன்றது டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை யூஸ் பண்ணால் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு விஷயம் வந்து நம்ம ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஐயோட வேல்யூ டிஃபைன் பண்ணோம். அதாவது இதை ஸ்டேட்மெண்ட் ஒன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷனில் நம்ம வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். அந்த வேரியபிளோட இங்கே கொடுக்குற வேரியபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் லூப் முடிஞ்சதுக்கப்புறமும் திரும்ப வந்து இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். அதாவது இப்போ இங்கே ஐ ஈக்குவல் டு ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன். ஐ ஈக்குவல் டு ஒன்னை வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த கண்டிஷனில் வந்து எனக்கு இருக்கிற வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த லூப்பில் இந்த கண்டிஷன்னா என்னென்னா ஐயோட வேல்யூ இங்கே ஒன்றுன்னு இருக்குது. இந்த ஒன்று வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என், அதாவது என்னோட வேல்யூ இங்கே 10. அப்போது ஐயோட வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்ற வர வரைக்குமே இந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ரன் ஆகும். ஸோ இந்த ஐயோட வேல்யூ இங்கே ஒன்று தானே கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல எப்படி வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நம்ம தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். இங்கே வந்து ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, யூனரி ஆப்ரேட்டர் ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுக்கலாம். இது வந்து நம்ம இப்படி தான் கொடுக்கணுமானா நம்ம ரெண்டு ஆட் ஆகணும் கொடுக்கலாம். ஸோ ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 2 இப்படி கொடுத்தோம்னா ஸோ இங்கே ஐயோட வேல்யூ ஒன்றுன்னு இருக்குது. ஸோ 1 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2 அப்படின்னு கொடுத்தோம்னா ஐ ஈக்குவல் டு நெக்ஸ்ட் லூப்பில் அந்த ஐயோட வேல்யூ 3ஆக மாறிடும். 3 வந்து நெக்ஸ்ட் இந்த கண்டிஷனை செக் பண்ணோம். இந்த கண்டிஷன் வந்து 3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னான்னு கேட்கும். என்னோட வேல்யூ 10. அப்போ 10ஓட 3 வந்து சின்ன வேல்யூ. அப்போ இந்த லூப் ரன் ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், இந்த இடத்துல நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்குது. இந்த ஐயோட வேல்யூ வந்து என்னை விட சின்னதாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். ஸோ 10 விட ஐயோட வேல்யூ சின்னது தானே, எஸ் 1 வந்து லெஸ் தென் 10 தான். அப்போ வந்து இந்த லூப் ரன் ஆகும். லூப் எப்படி ரன் ஆகும், ஸோ லூப்பில் நம்ம ஐயோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 1, அப்போ 1ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது ரன் ஆகும். நெக்ஸ்ட் லூப் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட், அதாவது நம்ம என்னவா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு சொல்கிறேன் இல்லையா, இது ரன் ஆகும். இப்போ ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அப்போது ஐ ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. அப்போ ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ப்ளஸ்னால் 1 ஆட் ஆகும். அப்போ ஐ ஈக்குவல் டு 2ன்னு மாறும். ஸோ இப்போ ஐ ஈக்குவல் டு 2ன்னு மாறினா இங்கே சிஸ்டம் டாட் அவுட்டில் ஐயோட வேல்யூ 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் ப்ளஸ் 1 ஆட் ஆகும். அப்போ ஐயோட வேல்யூ 3 ஆகும். இங்கே 3 ஆகும். இங்கே 3 ஆனவொடனே இங்கே இடத்துல செக் பண்ணோம், என்னோட வேல்யூ 10ன்னு இருக்கு. 3 வந்து 10 விட கம்மியா இல்லையான்னு செக் பண்ணோம். ஆமா, ட்ரூன்னு வருது. ட்ரூன்னு வந்தவொடனே இந்த எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் 3ன்னு பிரிண்ட் ஆகும். இப்படியே ஒரு லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கும் அன்டில் இங்கே எண் வந்து 11 அப்படின்னு போகிறப்போ 11ன்னு போகிறப்போ இங்கே இந்த கண்டிஷன் செக் பண்ணோம். ஐயோட வேல்யூ வந்து என்னை விட கம்மியாகவோ இல்லை வந்து ஈக்குவலாகவோ இருக்கலான்னு. 11 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 செக் பண்ணோம். இல்லை, இந்த இடத்துல ஃபால்ஸு. ஸோ லூப் வந்து கட் ஆகிட்டு வெளியே வந்துடும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இங்கே லூப் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இன்னும் கொஞ்சம் டஃப்பாக எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ 1 2 3 மட்டும் பிரிண்ட் பண்ண இல்லையா. ஸோ இதே இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சின்ன வயசில் நம்ம டேபிள்ஸ் படிச்சிருப்போம். டேபிள்ஸை ப்ரோக்ராமிங் மூலமாக பண்ண எப்படி இருக்கும். ஸோ
செகண்ட் டேபிளை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ n = 10 அப்படின்ற மாதிரி இருக்குது, இங்கே i = 1 அப்படின்னு இருக்குது. இந்த லைன் நமக்கு தேவையே இல்லை, ஏன்னா கீழே நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்ட்டு i = 1 இருக்குது. செகண்ட் டேபிள் வந்து 10 வரைக்கும் நமக்கு இருந்தால் போதும். ஸோ 10 வரைக்கும் இருந்தால் போதுன்னா ஸோ i வந்து ஒன்று ஆட் ஆகணும். ஸோ இப்போ இந்த இடத்துல டேபிள் நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம இந்த கண்டிஷனில் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, இங்கே மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டேபிள் வந்து ஃபார்மட் எப்படி இருக்கும், சும்மா நான் வந்து இந்த இடத்துல நான் கமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். 1 × 2 = 2. ஸோ இப்படி தானே இருக்கும். இப்போ இந்த ஐயோட வேல்யூங்க 1 2 3ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், இன்ட்டுன்றது வேணும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம டேரெக்டாக இன்ட்டுன்னு போட்டால் இன்ட்டு பிரிண்ட் ஆகாது. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு செக்டாரும் ஆட் பண்ண நமக்கு எப்படி வேணும்னா ஒரு ப்ளஸ் கொடுக்கணும். ப்ளஸ்ஸு கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணலான்னா டபுள் கோட்ஸில் ஸ்டாரை கொடுத்துக்கலாம். ஸ்டார் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் ப்ளஸ் கொடுத்துக்கலாம். ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு இங்கே நம்ம 2 வந்து கான்ஸ்டண்ட்டான வேல்யூ தான், அதனால் அதையுமே நம்ம ஸ்ட்ரிங்காகவே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அகைன் ப்ளஸ் மறுபடியும் டபுள் கோட்ஸ் ஈக்குவல் டு சிம்பிள் டபுள் கோட்ஸ். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ். இப்போ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டியது. ஸோ 1 × 2 = 2ன்னு வரணும். ஸோ அப்போ 2ன்னு வரணும் அப்படின்னா நம்ம i × 2 அப்படின்னு கொடுத்தா i × 2 அப்படின்னு கொடுத்தா நமக்கு என்ன வரும், 2ன்றது வரும். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்கலாமா. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா நமக்கு வந்து செகண்ட் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துடுச்சு. ஸோ 1 × 2 = 2. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா சேம் தான், நான் என்னோட வேல்யூ 10ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஐயோட வேல்யூ 1ன்றதை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு லூப்பில் ஐயோட வேல்யூ 1 இருக்கும், என்னோட வேல்யூ 10 விட கம்மியாக இருக்கா இல்லை ஈக்குவல்ட்டாக இருக்கான்னு செக் பண்ண உடனே 1 ஆட் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல ஐ வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். ப்ளஸ்ஸு இது எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் பண்ணிட்டோம். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஐயோட வேல்யூ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எனக்கு வந்து இந்த இடத்துல வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டால் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு ஒரு லூப்போட வேல்யூ வந்து இங்கே எண்ட் ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சால், ஒரே வேல்யூயை திரும்ப செய்யணும்னு நினச்சா ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபார் லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இந்த ஃபார் லூப்பில் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு கணக்கு இருக்குது. அதாவது ஹோல் நம்பர்ஸோட கவுண்ட்டை வந்து, அதாவது கூட்டுனா எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்து இப்போ கூட்டி பார்க்கலாம். ஸோ நம்ம அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்மளால் லூப் வச்சு இனிஷியலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய கொஸ்டின் என்ன, சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் n. என்னோட வேல்யூவோட, அதாவது இங்கே 10 இருக்கா, 10 + 9 + 8 + 7 + 6 + 5 + 4 + 3 + 2 + 1. ஸோ இதோட டோட்டல் என்ன வரும் அப்படின்றத இப்போ வந்து நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் மூலயமா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஒவ்வொன்றும் ஆட் பண்ண போகுது. ஆல்ரெடி இங்கே இன்ட்டு n = 10ன்னு இருக்குது. சம்மோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். அந்த வேரியபிளோட டேட்டா டைப் இன்ட்டு சம் = 0. இப்போதைக்கு நம்மக்கிட்ட 0 தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து நான் லூப்பிங் மூலமா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சம்மோட வேல்யூ வந்து இது மொத்தத்தையும் ஆட் பண்ணி நான் சொல்ல போகிறேன். இன்ட்டோட வேல்யூ 1 இருக்குது, என்னோட விட கம்மியாக இருந்தாவே எனக்கு 1 ஆட் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல சம் = சம் ப்ளஸ் ஐ அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். சம் ப்ளஸ் ஐ. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா இங்கே சம் இருக்குது. இப்போ இந்த லூப் நடந்து முடிக்கிறப்போ எனக்கு இது வந்து இது நடக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல எஸ் அவுட்டில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ டோட்டல் வேல்யூ என்னன்னு பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போது நான் வந்து ரன் பண்ணுறேன். எனக்கு டோட்டலாக 55 அப்படின்ற மாதிரி வருது. ஸோ நான் கால்குலேட்டரில் ஆட் பண்ணாலுமே 55 தான் வரும். நீங்கள் வேணால் ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்குன்றதை மறுபடியும் சொல்கிறேன். என்னோட வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்கேன், சம்மோட வேல்யூ 0. நம்ம கண்டுபிடிக்க போகிறது சம் ஆஃப் மொத்த வேல்யூ. அதாவது இந்த லூப் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் i = 1ன்னு இருக்கும், நெக்ஸ்ட் வந்து 2ன்னு மாறும், 3ன்னு மாறும், 4ன்னு மாறும், 5 அப் டு n வரைக்கும். இங்கே என்னோட வேல்யூ என்ன இருக்குது, 10. அப்போது 10 9 8 7 6 5 4 3 இந்த நம்பர் இருக்குது இல்லையா, இது மொத்தத்தையும் ஆட் பண்ணால் என்னன்றது தான் இருக்குது. ஸோ இங்கே ஃபார் லூப் நான் கொடுக்குறேன். ஃபார் லூப்பில் இன்ட் i = 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த i = 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன் கொடுக்குறேன். இந்த i = 1ல் ஸோ என்னை விட கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணுது. ஆமாம், கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு 1 ஆட் ஆகு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன்.
ஸோ இந்த லூப் ஃபஸ்ட்டு முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சம் இருக்கு இல்லையா, இந்த வேரியபிளை இங்கே எடுத்து வந்து வச்சுருக்கோம். இந்த வேரியபிளில் ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு லூப் முடிகிறப்போ என்னவா இருக்கோ, ஃபஸ்ட்டு லூப் முடிஞ்சதுக்கப்புறம் என்னவா இருக்கோ அதோட ஆட் பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு இப்போ சம்மோட வேல்யூ 0ன்னு இருக்குது, 0 ப்ளஸ் ஐயோட வேல்யூ என்ன 1, அப்போது 1ன்னு வருது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல சம்மோட வேல்யூ 1ன்னு இருக்குது. இப்போது இந்த 1ஓட முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணுன்னா, இந்த கண்டிஷன் ஐ ப்ளஸ் ப்ளஸ் என்ன ஆகுது, ஸோ ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்குது, அப்போ 2ன்னு ஆகுது. இப்போ இந்த ஐயோட வேல்யூ 2ன்னு ஆச்சுன்னா 2 வந்து இந்த கண்டிஷனில் செக் பண்ணுது என்னை விட கம்மியாக இருக்கா இல்லைன்னு. என்னோட வேல்யூ என்ன 10, 10 விட 2 கம்மியா, ஆமாம் ஆப்வியஸாக கம்மி தான். ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா, ஸோ இங்கிருந்து மறுபடியும் இங்கே வருது. சம்மோட ஆல்ரெடி வேல்யூ என்ன 1, 1 ப்ளஸ் ஐயோட வேல்யூ என்ன 2, டோட்டலாக நமக்கு இப்போ 3 வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ ஐயோட வேல்யூ 2ன்னு இருக்கா, ஸோ இப்போது 2 கூட இப்போ இந்த இடத்துல மறுபடியும் வருது, 1 ஆட் பண்ணுது, ஐயோட வேல்யூ 3ன்னு வருது. 3ன்னு வந்ததுக்கப்புறம் அது வந்து கண்டிஷன் மறுபடியும் செக் பண்ணுது, மறுபடியும் செக் பண்ணோன்னே என்னை விட கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சம்மோட வேல்யூ இந்த 3 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 6 அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த லூப்பில் போனதுனால தான் இந்த கவுண்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 55 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ஃபார் லூப் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். என்ன டாஸ்க் அப்படின்னா, உங்களுடைய பேரை 100 முறை பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு கான்செப்டோட சந்திக்கலாம். இது வெப்டெக் அகாடமி. ஒன்றா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்றா வளரலாம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு, ஜாவா படிக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.